Hi friends, welcome to Madhu Tips. இன்னைக்கு நம்ம சேனலில் Dermadew க்ளோ க்ரீம். ஸோ இந்த க்ரீமோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த க்ரீம் பார்த்தீங்கன்னா எதுக்கு யூஸ் பண்ணுற க்ரீம்னா உங்களுக்கு வந்து வெரைட்டி ஆஃப் ஸ்கின் ரிலேட்டட் நமக்கு இருக்க இஷ்யூஸ் எல்லாம் அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணலாம். லைக் பார்த்தீங்கன்னா அன்ஈவன் ஸ்கின் டோனுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு எங்கேயாச்சும் வந்து சன் பேர்ன் இருக்குது, அதே மாதிரி ஸ்கார் இருக்குது, தழும்புகள், அதே மாதிரி விரிங்கிள்ஸ், அப்புறம் நிறைய பேருக்கு ஃபைன் லைன்ஸ் இருக்கும், அதுக்கு அப்புறம் பிம்பிள்ஸ். ஸோ இப்படி எல்லா ஸ்கின் ப்ராப்ளம்க்கும் இது வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா எல்லா ஸ்கின் டைப்புமே ஆயில் டு ட்ரை ஸ்கின் இருக்கும், எல்லா ஸ்கின் டைப்புமே யூஸ் பண்ணலாம். அண்ட் பார்த்திங்கன்னா போத் மென் அண்ட் உமன் ரெண்டு பேரும் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு க்ரீம் தான் இது. இந்த க்ரீம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து மாய்ஸ்டரும் பண்ணும், அட் த சேம் டைம் நம்ம ஸ்கின்னை பார்த்திங்கன்னா சூப்பர் ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கோம், நரிஷ்டாக. அது மட்டும் இல்லாமல் அது கூட பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரேடியன்ட் அண்ட் ஒரு க்ளோயிங் லுக்குமே நமக்கு வந்து கொடுக்குது. இந்த க்ரீம் பார்த்திங்கன்னா டீட்டெயில் ரிவ்யூ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த க்ரீம் வந்து பெஸ்ட்டுக்கு எதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கின் பிரைட்னிங், அதுக்கப்புறம் க்ளோயிங்கான நமக்கு ஃபேஸ் கிடைக்கிறதுக்கு. டார்க் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷன்ஸ் இருக்கும் நிறைய பேருக்கு, ஆக்னே, ஸ்கார், ஏஜிங், அப்புறம் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஃபைன் லைன். ஸோ இது எல்லாத்துக்கும் இந்த க்ரீம் வந்து பெஸ்ட்டாக வந்து யூஸ் ஆகுது. ஸோ இந்த க்ரீம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த க்ரீமில் வந்து ஆட் ஆயிருக்க இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாக நமக்கு வந்து ஸ்கின் பிரைட்னிங் இல்லை ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீம் அப்படின்னா ஃபுல்லாகவே நமக்கு பார்த்தீங்கன்னா கெமிக்கலான இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து அந்த மாதிரி இல்லாமல் இதில் நிறைய நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸுமே இருக்குது. இதில் நமக்கு பார்த்திங்கன்னா ஆலிவ் லீவ் எக்ஸ்ட்ராக்ட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாதாம் ஆயில், விட்டமின் இ, அதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நிறைய லீஃப் ஜூஸஸ். ஸோ இது எல்லாமே இதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 50 கிராம் பேக் அண்ட் ரேட் பார்த்திங்கன்னா நமக்கு 285 வருது. இது நமக்கு பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட், இப்படி எல்லா நிறைய வெப்சைட்ஸ்லையுமே நமக்கு வந்து கிடைக்குது. ஆஃப்லைனில் பார்த்திங்கன்னா இது நமக்கு வந்து மெடிக்கல் ஷாப்பில் வந்து இந்த க்ரீம் வந்து கிடைக்கும். இந்த க்ரீம் நமக்கு எப்படி ஒர்க் ஆகும் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு நேச்சுரலான க்ளோ நமக்கு வந்து கொடுக்கும். அது இல்லாமல் ஸ்கின்னை பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்ட் அண்ட் சூப்பராக நமக்கு வச்சுருக்கும். இது எப்படி பார்த்திங்கன்னா நமக்கு இருக்க ஆக்னே ஸ்பாட்ஸு, பிக்மெண்டேஷன், அப்புறம் பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலேட்டடாக நமக்கு வர டார்க் ஸ்பாட்ஸ், இது எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணி நமக்கு நேச்சுரலான ஒரு க்ளோ நம்ம ஸ்கின்னுக்கு வந்து கொடுக்குது. ஸோ இந்த க்ரீமோட யூசேஜ் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து டாக்டர்ஸ் வந்து இந்த க்ரீமை வந்து நைட் டைமில் வந்து டெய்லி வந்து யூஸ் பண்ண சொல்லி வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் நைட் டைமில் வந்து நல்ல ஒரு திக் பேஸ்ட்டாக வந்து ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து ரப் பண்ணுங்கள் ஃபுல்லாக ஃபேஸ் அண்ட் நெக்கில். ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நைட் தூங்கிட்டு மார்னிங் எழுந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த க்ரீமோட ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. இந்த க்ரீமை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்து டெர்மாலஜிஸ்ட் கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி பார்த்திங்கன்னா ஒரு நைட் ஃபுல்லாக வந்து உங்களோட காதில் வந்து இந்த க்ரீம் காதுக்கு நேராக கழுத்தில் வந்து இந்த க்ரீமை வந்து அப்ளை பண்ணிவிட்டு பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த க்ரீமை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு வந்து சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கா இல்லை ஏதாவது இச்சிங் மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து தெரியும். இதில் இருக்க அந்த க்ளோ பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெர்மாடோ க்ளோ க்ரீமில் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா ஆலிவ் லீஃப் ஜூஸ் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா நிறைய ஆன்டி ஃபங்கல், அதுக்கப்புறம் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கு வந்து இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை பார்த்திங்கன்னா சூப்பராகவே வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ்லேருந்து. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்க ஒரு சில எக்ஸ்ட்ராக்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த க்ரீம் நமக்கு வந்து டார்க் ஸ்பாட்ஸ், அதுக்கப்புறம் ஏஜிங்க்கு வந்து ஒர்க் ஆகிற இன்க்ரீடியன்ஸ் வந்து இதில் வந்து இருக்குது. நமக்கு பார்த்திங்கன்னா மற்ற ஒரு சில ஸ்கின் ஒயிட்டிங் க்ரீம் யூஸ் பண்ணோன்னா பயங்கரமான சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த க்ரீம் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண வரைக்கும் அந்த மாதிரி வந்து சைட் எஃபெக்ட்ஸ் இல்லை. உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து சூட் ஆகுதான்னு மட்டும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இல்லாட்டி டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த க்ரீமை யூஸ் பண்ணி எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் மாதிரி வந்து இருந்ததில்லை. இந்த ப்ராடக்ட்டோட மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது நமக்கு பார்த்திங்கன்னா ஹார்ம்ஃபுல்லான சன்ரைஸில் வந்து நமக்கு வந்து டேனாக இருக்குது அப்படின்னா டேனை நமக்கு வந்து ரிமூவ் பண்ணுது. ஸ்கார்ஸ் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ரெடியூஸ் பண்ணுது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இருக்குது அப்படின்னா அதையுமே இது வந்து ரெடியூஸ் பண்ணுது. அது இல்லாமல் ஸ்கின்னை பார்த்திங்கன்னா சூப்பராகவே வந்து மாய்ஸ்சர் பண்ணுது. நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங் க்ரீமாக மட்டும் இல்லாமல் அதோட நமக்கு வர ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ், ஆன்டி ஏஜிங்னால உங்களுக்கு வந்து ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அதையுமே இது வந்து நமக்கு கிளியர் பண்ணுது. மோஸ்ட்லி இந்த டெர்மாடோ க்ளோ க்ரீம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இதில் வந்து எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸுமே இது வந்து காஸ் பண்ணாது. அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில கெமிக்கல் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போது பேரலாக நீங்கள் வந்து இந்த க்ரீமே வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து ரெட்னஸ், ரேஷஸ் அந்த மாதிரி வரலாம். ஸோ நீங்கள் கெமிக்கல் க்ரீம் ஏதாவது ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வரும். அதே மாதிரி இந்த க்ரீமை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது வந்து பேர்ன் ஆகிருக்கு அந்த மாதிரி இடத்துலலாம் இந்த க்ரீமை வந்து அப்ளை பண்ணக்கூடாது. அதே மாதிரி இந்த க்ரீமை பார்த்திங்கன்னா 18 இயர்ஸ்க்கு மேலே இருக்க அடல்ட்ஸ் தான் இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த க்ரீம் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ண அவாய்ட் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சர்ஜரி பண்ணவங்க. ஸோ இப்படி இருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த க்ரீமை வந்து யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணலாம். ஸோ மற்ற பேர் யூஸ் பண்ணாலே ஒன்று பார்த்திங்கன்னா டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். இல்லாட்டி பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் பேட்ச் டெஸ்ட் வந்து உங்கள் கழுத்தாண்டை வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த க்ரீமை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் இன்னும் வீடியோஸ்க்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.